Hi friends, welcome back. Welcome to Tamil Crypto Tech. Okay, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்? இந்த வீடியோல வந்து டாப் 3 கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மூணு எக்ஸ்சேஞ்ச் மட்டும் போதுமானதுங்க. நீங்க பிட்காயின் பை பண்ணதும் சரி, மத்தருக்கு எல்லா ஆல்ட்காயின்ஸையும் வந்து பை பண்றதுக்கு வந்து இந்த மூணு எக்ஸ்சேஞ்ச் மட்டும் போதுமானது. சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு ஸ்கிப் பண்ணா ஒண்ணுமே புரியாது. ஃபர்ஸ்ட் நான் மூணாவது எக்ஸ்சேஞ்ச் சொல்லிடுறேன். நான் இந்தியாவுக்குள்ள வந்து பிட்காயின் பை பண்ணணும்ப்பா. எந்த எக்ஸ்சேஞ்ச்ப்பா நான் பை பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில் நீங்கள் பணத்தை டெபாசிட் பண்ணி பிட்காயின் வாங்கினா என்னையை பற்றி ரொம்ப நல்ல எக்ஸ்சேஞ்ச் எதுக்குன்னா என்னைய பற்றி ஜியோட்டஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் அந்த எக்ஸ்சேஞ்ச் பெர்சனலாக யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணுறதுக்குள்ளே வந்து எனக்கு ஒரு சில ப்ராப்ளம் வந்திருக்கு. ப்ராப்ளம் வந்த உடனே ஒரு 10 நிமிஷத்தில் அவங்களே கால் பண்ணி இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணி கொடுத்துறாங்க. டெபாசிட் ஆகட்டும், வித்ட்ரால் வந்து இது வரைக்கும் எந்த ப்ராப்ளம் எனக்கு வந்ததே கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து மற்ற எக்ஸ்சேஞ்ச் எல்லாத்தையும் இந்த ஒரு சில ப்ராப்ளம் வந்திருக்கு, வித்ட்ரா ப்ராப்ளம்லாம் வந்திருக்கு, ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஜியோட்டஸில் வந்து இந்த வித்ட்ரா ப்ராப்ளம் சரி, டெபாசிட் ப்ராப்ளம் சரி, இது வரைக்கும் வந்ததே கிடையாது, என்கிட்ட சொன்னதும் கிடையாது. ஸோ அதனால் வந்து என்னைய பற்றி இந்தியாவுக்குள்ளே நீங்கள் பிட்காயின் பை பண்ணணுன்னா நல்ல எக்ஸ்சேஞ்ச் எதுக்கு என்ன ஜியோட்டஸ்ன்னு நான் சொல்லுவேன். அடுத்து வந்து ரெண்டாவது, தம்பி நான் பிட்காயினை வாங்கியாச்சு, எனக்கு எல்லா ஆல்ட் காயின்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்சேஞ்ச் சொல்லு நான் வாங்கணும் அப்படிங்கிறதுனா என்னைய பொறுத்த வரைக்கும் CoinExன்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த எக்ஸ்சேஞ்ச் ரொம்ப ரொம்ப நல்ல எக்ஸ்சேஞ்சு. ஏன்னா இதுக்கு பேக்கப் இருக்க கம்பெனி வந்து ViaBtcங்கிற ஒரு பிடிசி மைனிங் பூல் கம்பெனி. ஸோ அதனால் வந்து இதோட பப்ளிசிட்டி ஆகட்டும், இதை கொண்டு போகிற விதமாகட்டும், இந்த எக்ஸ்சேஞ்ச் கொண்டு போகிற விதமாகட்டும், அதோட அதோட மெயின்டெனன்ஸ் ஆகட்டும், ரொம்ப ரொம்ப எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது உள்ளே இருக்க மைனிங் கம்பெனி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான மைனிங் கம்பெனி, டாப் 4ல் இருக்கிற ஒரு மைனிங் கம்பெனின்னு நான் சொல்லுவேன். அதனால் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து பிட்காயினை தவிர இருக்க எல்லா ஆல்ட் காயின்ஸையும் வந்து இருக்கிறதில்ல. ஸோ அதனால் வந்து CoinEx எக்ஸ்சேஞ்ச் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல எக்ஸ்சேஞ்ச் நான் சொல்லுவேன். ஸோ அந்த எக்ஸ்சேஞ்ச் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம், ரொம்ப சேஃபான எக்ஸ்சேஞ்ச் கூட. அடுத்து வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்சேஞ்சு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டுன்னு கிடையாது, நான் வந்து இது வந்து ஒரு நம்பர் பிரகாரம் நான் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு எது கேட்டிங்கன்னா Binance எக்ஸ்சேஞ்சு. Binanceல வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் நான் அதை பர்சனலாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இருக்கிற எல்லா காயின்ஸும் அதில் இருக்குது, முக்கால்வாசி எல்லா ஒரு காயின்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சேஃபான எக்ஸ்சேஞ்சு. நீங்கள் எல்லா ஆல்ட் காயின்ஸையும் வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு சில என்னையை பொறுத்த வரைக்கும் ஹோல்ட் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஹார்ட்வேர் யூஸ் பண்ணுங்கள். பட் ஒரு சில அமௌண்ட்டை நான் ஹோல்ட் பண்ணணும், ரொம்ப சேஃபான எக்ஸ்சேஞ்ச் சொல்லும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னையை பொறுத்த Binance ரொம்ப நல்ல எக்ஸ்சேஞ்ச் நான் சொல்லுவேன். ஸோ இது வரைக்கும் ஹேக்கிங் நடந்திருக்கு, ஒரே ஒரு ஹேக்கிங் நடந்திருக்கு, இருந்தாலும் வந்து அதை ரிட்ரீவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் இன்னைய வரைக்கும் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது வந்து Binance. ஸோ அதனால் வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் Binance வந்து ரொம்ப ரொம்ப நல்ல எக்ஸ்சேஞ்சு. நான் அதை பர்சனலாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து ஆல்ட் காயின்ஸ் நீ வாங்கணும் சரி, பிடிசி வாங்கணும் சரி, ட்ரேடிங் பண்ணணும் சரி, நீங்கள் யூஸ் பண்ணுற 2 எக்ஸ்சேஞ்ச் எதுக்குன்னா CoinEx அண்டு Binance. ஸோ ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம், ரெண்டுமே சேஃப் தான். இந்தியாவில் நீங்கள் பிட்காயின் வாங்கணும் சரி, விற்கணும் சரி, நீங்கள் யூஸ் பண்ணுற எக்ஸ்சேஞ்ச் எதுங்கன்னா ஜியோட்டஸ் எக்ஸ்சேஞ்சு. ஸோ இந்த 3 எக்ஸ்சேஞ்ச் மட்டும் போதுமானது. மற்ற எல்லா எக்ஸ்சேஞ்ச் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா அது குட்டையில் ஒன்று மட்ட மாதிரி எல்லா எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணாதீங்க. நீட்டாக வந்து ஒரு 3 எக்ஸ்சேஞ்ச் ஒரு 4 எக்ஸ்சேஞ்ச் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் உங்கள் ட்ரேடிங்க்கு. எல்லா எக்ஸ்சேஞ்சையும் வந்து சைன் அப் பண்ணிக்காதீங்க. ரொம்ப சேஃபாக இருங்க. இதுக்குன்னு தனியாக ஒரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணி இந்த எக்ஸ்சேஞ்ச் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். கூகுள் அத்தன்டிகேட்டர் போட்டுக்கோங்க, ரொம்ப சேஃபாக இருங்க. அதான் நான் சொல்லுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தமிழோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதான் விட்டுருந்தேன் வேறு ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் உங்களுக்கு வேணும், நல்லா இருக்கு ப்ரோ அப்படின்னு சொன்னேன், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை ரிவ்யூ பண்ணுறேன். இந்த ஜியோட்டஸ் எப்படி வந்து பிட்காயின் வாங்குறது, பை பண்ணுறது, எப்படி டெபாசிட் பண்ணுறது நான் அடுத்து வந்து வீடியோ போடுறேன். ஓகே பை, அடுத்த பார்ப்போம்.